ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்ப பரபரப்பா போய் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்னா அந்த டேடியா 30+ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படிதானே டீம் எடுப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு புதுவிதமான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி அஸ்வின் எடுத்திருக்காங்க. அஸ்வின் வந்து ஹோம் கமிங். இந்த ஆக்ஷன் எடுத்தாங்க சிஎஸ்கே பிரைஸ் திரும்பி வரேன் ஹோம் கமிங் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்த ஃபீலிங் வந்து 2011 ஆக்ஷனுக்கு எப்படி சண்டை போட்டாங்களோ என்னை எடுக்கிறதுக்கு லிட்டரலா அதே மாதிரி ஒரு டவுன் த மெமரி லைன் போச்சு. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அஸ்வின் வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுட் குள்ளர். தென் எல்லா விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் உள்ள வந்ததுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம். தோனி உள்ள வரும்போது ஒரு ஒரு சவுண்ட் இருக்குது இல்லையா. சோ அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடும் போதுலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எதிர்த்து விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னா சுத்தமா ஒரு நிமிஷம் கூட கத்த மாட்டாங்க நம்ம போலிங் போட்டாலோ பேட்டிங் ஆனாலோ. இப்போ திரும்பி அந்த ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு சிஎஸ்கே மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. ஒரு பிளேயர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா விலையை ஏற்றி விட்டு நீ அங்க போய் நல்லா ஆல்மோஸ்ட் ஷார்ட் பிக் பண்ண முடியல. ராகுல் திரிபாதி இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, ரஹானியோக்கு ஒரு ரிடம்ஷன் ஒண்ணு இருக்குது, ராபின் உத்தப்பாக்கு ஒரு ரிடம்ஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல. விஜய் சங்கர் வந்து அந்த ரிடம்ஷனுக்கு வருவாரா அந்த கொஸ்டின் என் மனசுக்குள்ள இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்ட்ரஸ் சித்தார்த் பிக் ஆனதா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ உங்களுக்கு அது பெருசா ஆண்ட்ரஸ் சித்தார்த் மேல பெரிய கல்லாம இருக்கலாம். இன் ஃபியூச்சர்ல பாருங்க பெரிய ஆளா ஒரு வருவார். ஏன்னா ஒரு மாதிரி ஹிட்டர் அவரு. ஷமியை விட்டுட்டாங்க, அதுக்கு பதிலா நூர் அகமது எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு பத்திரனா இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த பவுலிங்ல மட்டும் ஒரு நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் எனக்கும் அதுதான் தோணுது. அது வரைக்கும் ஆப்ஷன். சோ அந்த ஆப்ஷன் டைனமிக்ஸ்ல உங்களுக்கு மாட்டல. 11ல யார் யார் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இம்பாக்ட் பிளேயரா யாரை யூஸ் பண்ணுவாங்க? டெவன் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட் ஓபன் பண்ணுவாங்க. சோ டவுட்டே கிடையாது. ராகுல் திரிபாதி ஐ திங்க் 1 டவுன்ல வருவாரு. தோனிக்கு இதுதான் லாஸ்ட் சீசனா இருக்குமா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க இல்லையா ப்ரோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட ஆசை சேப்பாக்ல கடைசி மேட்ச் விளையாட்டு போகணும். பொதுவா சென்னை சூப்பர் கிங்ஸ்னா அந்த டேடியா 30+ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்க வந்துருங்க அப்படிதானே டீம் எடுப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அதாவது அந்த 2 வருஷம் அந்த பேனுக்கு அப்புறமா அந்த 30+ பிளேயர்ஸ்க்கு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம ஜென்சி காலகட்டத்துல இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லைன்னா அந்த கிவி சூப்பர் கிங்ஸா இருந்துச்சு. பட் அப்படி இல்லாம நியூசிலாந்து பிளேயர்களும் இல்லாம 30+ பிளேயர்களும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு புதுவிதமான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பிரான்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேன்ஸோட எமோஷன்ஸ், பிரான்சைஸுக்கும் பிளேயர்களுக்கும் இந்த எமோஷன்ஸ். ஸோ இந்த பாண்ட் எமோஷன்ஸ் வச்சு நீங்க ஆப்ஷனுக்கு போனா உங்களால சரியா டீம் பில்ட் பண்ண முடியாது. ஆனா ரெண்டுத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி சில ஹோம் கமிங் நடந்திருக்குது. தென் போன வருஷம் ரஷ்யன் இருந்தா டேவிட் கான்வி இந்த மாதிரி பிளேயர்களும் எடுத்திருக்காங்க. ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி டீம் எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு டீம். சரி சேப்பாக்கலாம் ஒரு 7 மேட்ச் ஆட போறேன், இந்தியாவில விக்கெட் விரும்பும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன டீம் வேணுமோ அந்த டீமை ப்ராப்பரா பிக் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி அஸ்வின் எடுத்திருக்காங்க. அஸ்வின் வந்து ஹோம் கமிங். அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் இல்லையா ப்ரோ? நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லைக் 2015 வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து அதிக அளவுல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 11th சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ தமிழ்நாடு டீம், ஸோ தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு தோனி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்து. பட் இப்போ அஸ்வின் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது அஸ்வின் வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுட் குள்ளர். தென் எல்லா விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் உள்ள வந்ததுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஆப்வியஸ்லி ஒரு 7 மேட்ச் சேப்பாக்ல நடக்குது. ஸோ சேப்பாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும், ஸோ என்ன 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 பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அஸ்வினை பத்தி என்ன சொல்றதுங்க. ஏன்னா நம்ம சென்னை பையன், ஏன்னா அவருமே அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஏன்னா 2015 வந்து சிஎஸ்கே விட சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஹோம் டீமை வந்து எதிர்த்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ எனக்கு அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. எப்படி நீங்க சொல்றதா தோனி உள்ள வரும்போது ஒரு ஒரு சவுண்ட் இருக்குது இல்லையா. சோ அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு.
ஃபர்ஸ்ட் அவர் அந்த கேரம் பால் போட்டு ஆடும்போது அப்ப நீங்க அஸ்வினோட போட்டோ பார்த்தா தொலைன்னு ஒரு சிஎஸ்கே ஜெர்சி போட்டு எப்படி வகுறது இருக்காருன்னு தெரியாது. சோ அஸ்வினை என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் அடையாளம் காட்டுறது சென்னை சூப்பர் கிங்ஸ். அது கூட ரஞ்சித் ஆடிக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடையாளம் பார்த்து ஞாபகம் 2010 அந்த சாம்பியன்ஸ் லீக்ல அங்க போயிட்டு அந்த கோல்டன் பால் எல்லாம் அவர் 2010-11 வாங்குவார். சோ அப்படி பார்த்த ஒரு அஸ்வின் 2015 அப்புறம் வேற ஒரு பிரான்சைஸிக்கு ஆடும்பொழுது சரி லிட்டரலி எல்லாரும் இங்க இருக்கிறவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு நான் சொல்றது நான் அப்படி பார்த்த ஒரு ஆள் வேற ஒரு டெஸ்ட்ல பார்க்கும்போது எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்ற ஒரு டச் இல்லாம இருந்தது. பட் இப்போ மறுபடியும் ஒரு சென்னைக்கு வரும்போது இப்ப அஸ்வினுக்கு ஒரு தோனிக்கு ஒரு பாட்டு போட்டு அது சத்தம் வருதுன்னா அஸ்வினுக்கு ஒரு பாட்டு போட்டு அந்த சவுண்ட் எனக்கு அதுதான் மைண்ட்ல இருக்குது. டெஃபினட்டா பாருங்க 7 மேட்ச்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு அஸ்வின் ஒரு 4 மேட்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்களா, எல்லா விதத்திலயும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இன்கேஸ் ருத்ராஜ் இன்கேஸ் அடுத்த வருஷம் தோனி போகிறாரு அப்படின்னா இன்னொரு 3 வருஷம் அஸ்வின் ஆடுறாருன்னா ஒரு கேப்டன் ருத்ராஜ் கேக்வாத் இருக்கிறாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டெஃபினட்டா இவரால நிறைய விதங்களை ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாத் சில இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் பொழுது இந்த பார்ப்பாங்க இதெல்லாம் பண்ண வேணாம் இப்படி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அஸ்வின் பொதுவா ரோஹித் சர்மா கிட்டையும் பேசுவாரு, பும்ரா கிட்டையும் எல்லார்கிட்டையும் கேப்டனா இருக்கிற எல்லாத்தையும் பேசுவாரு. அப்படிங்கும்போது அஸ்வின் சென்னைக்காக ஆடும்போது இதெல்லாம் பண்ண மாட்டாரு, டெஃபினட்டா பண்ணுவாரு. கண்டிப்பா தோனிக்கு எந்த அளவுக்கு இருப்பாங்களோ அஸ்வினுக்கும் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா. எப்ப அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அவர் அப்படியே பிடிச்சிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் சேனல்ஸோட வியூஸ் ஒரு பக்கம், ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்றாரு. தென் டீமுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அதான் சொல்றாங்க சேப்பாக்கு அவருக்கு நல்லா தெரியும். ஜடேஜா கூட சேர்ந்து போட போறாரு, கூட நூர் அகமது இருக்கிறாரு. அவர் நியூ பால்ல அண்ட் மிடில் ஓவரா நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தலாம். சோ பேட்ஸ்மேனாவும் உங்களுக்கு நீங்க மேல எடுத்துட்டு போலாம். பட் நான் பேட்ஸ்மேனுங்கிறத தாண்டி அஸ்வின் வந்து சேப்பாக்குல அது ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கும், கார்னிவலா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்ப அந்த ஃபீல் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்த உடனே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா ஒரு சிஎஸ்கே மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம இவரை எடுத்திருக்காங்க, விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க, ஆண்ட்ரே சித்தார்த் எடுத்திருக்காங்க, இப்போ டிஎல்சிக்காக குர்ஜப்ரீத் சிங்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு டிஎல்சி பண்ணுவாங்க, அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா விலையை ஏற்றி விட்டு நீ அங்க போய் நல்லா ஆடுறாங்க. ஏன்னா ஷாருக் கானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் போன தடவை எல்லாம் போனாங்க, ஷாருக் கானுக்கு ஏறத்துக்கு போனாங்க, ஷாருக் கானை பிக் பண்ண முடியல. பட் இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் வந்து நான் ஒன்ஸ் அந்த மிடில் ஆர்டர்ல இல்ல ஒரு நம்பர் 3ல இப்ப நீங்க ராகுல் திரிபாதி இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, ஒரு தீபக் கூட இருக்காரு, உங்களுக்கு ரஹானியோக்கு ஒரு ரிடம்ஷன் ஒண்ணு இருந்தது, ராபின் உத்தப்பாக்கு ஒரு ரிடம்ஷன் அப்படிங்கிறது இருந்ததுல. விஜய் சங்கர் வந்து அந்த ரிடம்ஷனுக்கு வருவாரா அந்த கொஸ்டின் என் மனசுக்குள்ள இருக்கு, நான் எக்ஸாக்டா சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ரஞ்சி ட்ரோஃபியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட்டா அது வந்து ரெட் பால் கேம், இது ஒயிட் பால் அப்படின்னு நீங்க சொன்னாலும், பட் எனக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா விஜய் சங்கர் த்ரூ அவுட்டா அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சி ட்ரோஃபியில கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்ப சையது முஸ்டாக் ட்ரோஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தூர்ல திரிபுராக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்லா ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்கிறாரு. சோ உள்ள வந்திருக்கிறாரு, விஜய் சங்கர் பிக் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை, அந்த மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு தேவை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணிருக்காங்க. பிக் பண்ணக்கூடாது தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டேரக்ட் அப்படிலாம் இல்லாம சோ அவங்களுக்கான பொசிஷனுக்கு ஆள் தேவை, அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குர்ஜப்ரீத் சிங் டிஎன்பிஎல் ஆக்சுவலி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. தென் பஞ்சாப்ல இருந்து வந்து இங்க விவேகானந்தா காலேஜ்ல படிச்சு இங்க இருந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் குர்ஜப்ரீத் சிங் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டிஎன்பிஎல்ல ஒரு டால் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் எங்களுக்கு ஒரு பேக்கப்பாவும் தேவை, அவர் 2 மேட்சும் ஒரு ஆட பங்குற மாதிரி குர்ஜப்ரீத் சிங் எடுத்துருக்காங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல இருந்த குற்றச்சாட்டுகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே கலந்துருக்கு. நீங்க பாருங்க ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர் ஒரு அஸ்வின் எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி விஜய் சங்கர் எடுத்தாங்க திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விஜய் சங்கர் வந்திருக்காரு, குர்ஜப்ரீத் சிங் டிஎன்பிஎல்ல நல்லா பண்ணாரு, இப்ப தமிழ்நாடு தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பிக் பண்றோம். ஆண்ட்ரே சித்தார்த் பாத்தீங்கன்னா அப்கமிங் ஒரு கிரிக்கெட்டர், லைக் எப்படி சொல்றது ஒரு 19 வயசு ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் இப்ப இந்தியாவுக்காக ஆட போறாரு. நீங்க த்ரூ அவுட்டா ஆண்ட்ரே சித்தார்த் கிரிக்கெட் நீங்க த்ரூ அவுட்டா ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் கவனிச்சீங்கன்னா ஏஜ் கேட்டகரி மேட்ச்ல ட்ரிபிள் செஞ்சுரி டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ரஞ்சி ட்ரோஃபில ஒரு சீனியர் பிளேயர் கிடையாது, ஒரு 19 வயசு பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் அலோட் பண்ணி ஆடுவார். என்னால வந்து ஒரு 60 பால்ல 60 ரன் அடிக்கணுமா அடிப்பேன், 100 பாலுக்கு 60 ரன் அடிக்குமா, நின்னு விளையாண்டு கொடுக்குமா, அந்த அலோகேஷன் பையன் கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேலண்ட்ஸை ப்ராப்பரா பார்த்து பிக் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ஒவ்வொரு டீமும் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த அதாவது நம்மளுக்கு
இந்த மாதிரியான பிளேயர் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த பிளேயர் வேணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ அந்த தடவை நடந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே சித்தார்த் பிக் ஆனது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அஸ்வினுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதே அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் பிக் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு அது பெருசா ஆண்ட்ரே சித்தார்த் மேல பெரிய கல்லாம இருக்கலாம். இன் ஃபியூச்சர்ல பாருங்க பெரிய பையனா பெரிய ஆளா அவர் வருவார். ஏன்னா ஒரு மாதிரி ஹிட்டர் அவர் மேலையும் ஆடுறவர். ஸோ அவர் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தது யாருன்னா ஷமியை எடுப்பாங்கன்னு சிஎஸ்கே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷமியை விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக நூர் அகமது எடுத்துருந்தாங்க இல்லையா ப்ரோ? ஆக்சுவலி நீ ஷமி நூர் அகமது கனெக்ஷன் இல்ல. ஆனா ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்ததுன்னா நம்ம கனவு நம்ம உலகம் நம்ம எவ்வளவு வேணா கனவு காணலாம். ஆனா ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் தீபக் சஹர் பொசிஷன்ல எங்களுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 30 வயசு புவனேஸ்வர் குமாரை எதிர்பார்த்தாங்க. பட் ஆப்ஷன்ல வந்து போகணும். பட் இருக்கிறது அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. பிளஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு 10 ரன்னா இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த பவுலிங்ல மட்டும் ஒரு நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் எனக்கும் அதுதான் தோணுது. அது வரைக்கும் ஏன்னா நீங்க பாருங்களேன், ராகுல் திரிபாதி இருக்கிறாரு. ராகுல் திரிபாதிக்கு பேக்கப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜய் சங்கர் இருக்காரு. விஜய் சங்கருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபக் கூட இருக்கிறாரு. ஸோ பேக்கப் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்தவரைக்கும் கலீல் அகமது தான் பிக் பண்ணிருக்காங்க. மேபி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு மேபி ஒரு ஃபியூச்சர்ல இந்த ஒரு கலீல் அகமது அண்ட் கம்போஜ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐக்காக நல்லா பண்ணி துலிப் டிராஃபில நல்லா பண்ணாரு, ஹரியானாக்கு நல்லா பண்ணாரு. சோ அவர் ஆல்ரெடி ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். தென் அவர் ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காருங்கிறதுனால மேபி அவர் லீட் பண்ணலாம் 10 ரன்னா கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஒரு பெரிய பவுலர் எடுத்திருக்கலாம். ஒரு ஷமி மாதிரி நீங்க சொல்ற ஒரு ஷமி மாதிரியோ ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரியோ யாராவது ஒரு பிளேயரை பிக் பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி எடுக்கல. பட் இப்போதைக்கு ஏன்னா ஷமியும் 10 கோடிக்கு தான் போயிருந்தாரு, விலை போயிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூர் அகமதும் 10 crores தான். அதே டிஃபரன்ஸ் தானே வந்து அதுக்கு ஷமிக்கு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான். ஆனா அவங்க முன்னாடி கலீல் அகமது கலீல் அகமது லேட்டா தான் பிக் பண்ணாங்க இல்லையா? பட் ஷமி ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் டைனமிக்ஸ்ல உங்களுக்கு மாட்டல. ஆனா பிளான்ல இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஷமி மேபி இன்ஜுரி அந்த விஷயங்களை யோசிச்சிருப்பாங்களா எனக்கு பெருசா ஐடியா கிடையாது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரை மேபி இருந்திருக்கலாம். ஆனா சேப்பாக் இதுக்கு அதாவது ஒரு 2018-17 தீபக் சஹர் ஆடும்பொழுது இருந்த ஸ்விங்கை தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங்குங்கிறத தாண்டி கொஞ்சம் பவுல்ஸ் இருக்குங்கிறதுனால மேபி ஒரு கம்போஜோ உங்களுக்கு சாம்பரன் இருக்கிறாரு. பட் சாம்பரன் எந்த அளவுக்கு இங்க ஸ்விங் இருக்குன்னு தெரியல. பட் இருக்கிறாங்க உங்களுக்கு ஷமிதான் இல்லாம ஷமிதாங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் டால் ஃபாஸ்ட் பாலர் யங்ஸ்டர் இருக்காரு குர்ஜத் டிசைன். அதே போல சாம்பரனும் பிக் பண்ணிருக்காங்க. ஒரு கம்போஜ் இருக்கிறாங்க. பட் ஓகே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கம்மியா தான் இருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா இது டிஃபெண்ட் பண்ணலாம். இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக் வச்சு டிஃபெண்ட் பண்ற ஒரு பவுலிங் அட்டாக் தான் இது இருக்குது. வேற எந்த பிளேயராச்சும் எடுத்திருக்கலாம்னா நீங்க வேற யாரை சொல்லுவீங்க ப்ரோ? சிஎஸ்கே இவங்க மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு பவுலிங் இப்போ மத்த டீம்ல எடுத்துக்கிட்டீங்க. மத்த டீம்ங்கிறத தாண்டி இப்போ நீங்க ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் வச்சிருப்பாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபில ஒரு ஹேஷ்லூட் போயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கன் ஃபாஸ்ட் பவுலர் மேபி இருந்திருந்தா பெட்டரா இருக்கும். லைக் போன வருஷம் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பவுலிங் அட்டாக் பார்த்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் அட்டாக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலரா தோணுது. எனக்கு இவங்க இல்லாம பட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 11ஸ்ல யார் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இம்பாக்ட் பிளேயரா யாரை யூஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு ஓப்பனிங் டெவன் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட் ஓபன் பண்ணுவாங்க. சோ டவுட்டே கிடையாது. ராகுல் திரிபாதி ஐ திங்க் 1 டவுன்ல வருவாரு. ராகுல் திரிபாதி பத்தி ஆட் பண்ணணும்னா என்ன சொல்றது, இப்போ ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது இப்போ எப்படி சொல்றதுன்னா ஏஜ் ஒண்ணு இருக்குது. சோ ஓரளவு ஒரு கிரிக்கெட் ஆட முடியாது இருக்குது. பட் திரிபாதி எந்த அளவுக்கு கிரிக்கெட் இப்போ எப்படி ஆடிட்டு இருக்கிறாருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் திரிபாதி அந்த 1 டவுன் பொசிஷன்ல ஏன்னா அவர் ஆல்ரெடி டோனி கேப்டன்சில விளையாடி இருக்காருல்ல ப்ரோ, புனேக்கு ஆடி இருக்கிறாரு. அந்த பொசிஷன் கிடைக்காததுனாலதான் ஒரு கேகே அந்த பொசிஷன் 1 டவுன்ல சூப்பரானவர். அடுத்து ஒரு கேகேஆர் டிராவல் பண்ணுவோம், மற்ற டீமுக்கு டிராவல் பண்ணும்போது அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும். அவர் ஷேக்கியாவே இருந்துகிட்டு இருந்தாரு. பட் எடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா எனக்கு ராகுல் திரிபாதி 1 டவுன்ல அந்த காலகட்டத்துல அவர் பெஸ்ட். எப்படி இந்த உத்தப்பா அந்த கம்பீர் டாப் ஆடலையோ அந்த மாதிரி எனக்கு திரிபாதி மைண்டுக்கு ஒரு வரதான். பட் அந்த திரிபாதிக்கும் இந்த திரிபாதி கடையில ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கேப் இருக்குது இல்ல விக்னேஷ்? சோ அதுதான் விக்னேஷ் கொஞ்சம் யோசிச்சு இருக்குது. பாப்போம். திரிபாதி ஐ திங்க் 1 டவுன் பொசிஷன் 1 டவுன்ல இருப்பாரு. பட் எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு ஸ்பின் பத்தலப்பா, ஒரு நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா எனக்கு பத்தலப்பா, எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் வேணும்ப்பா அப்படின்னா மேபி ஒரு பார்ட் டைமர் வேணும் அப்படின்னா தீபக் கூட இருக்கிறாரு.
தீபக் கூட போகலாம். T20 வேர்ல்டு கப்புக்கு ஸ்குவாட்ல இருந்தவர் ஒரு மேட்ச், அந்த மேட்ச் மோசமா தான் டெத் அவுட்ல போனாரு. பட் எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்னன்னா, எனக்கு தீபக் கூடாவோட பர்சனலா எனக்கு அந்த அப்லிஃப்ட் ஷாட்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அப்படி நின்று அப்படி மேல தூக்கி விடுவாரு. சோ அவர் டீம்ல எடுத்ததும் T20 வேர்ல்டு கப் ஒரு ஆல்ரவுண்டரா தான் கன்சிடர் பண்ணி எடுத்தாங்க. இப்போ ஒரு ஃபிளமிங், தென் தோனி, சோ இவங்க கூட ஒர்க் பண்ணும்பொழுது தீபக் கூட ஒரு நல்ல பிளேயரா இருந்தாருன்னா ஒன் பொசிஷன்ல ஒரு குட்டாவும் இருப்பாரு. ரச்சின் ரவீந்திராவுக்கு பேக்கப் யாரும் இல்ல. சோ நம்பர் 4ல ரச்சின் ரவீந்திரா, 5ல உங்களுக்கு சிவம் துபே, ஜடேஜா, அண்ட் 7ல MS தோனி, 8ல சோ லோக்கல் பாய் அஸ்வின், அண்ட் 9ல இன் ஹோம்ல அப்படின்னா எனக்கு நூர் அகமத். இன்கேஸ் அவேல ஆடுறோம் அப்படின்னா சாம் கரனோடவே நான் போவேன். 10ல கலீல் அகமத். சோ கலீல் அகமத் இல்ல அப்படின்னா முகேஷ் சௌத்ரி உங்களுக்கு 3 லட்சத்துல கிடைச்சிருக்காங்க. முகேஷ் சௌத்ரி இல்லைன்னா குர்ஜப்ரீத் சிங் கம்போஜ். சோ எனக்கு அந்த பொசிஷன், எனக்கு கலீல் அகமத் மட்டும்தான் ஒரு டாலா ஒரு ஆங்கில கிரியேட் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா பவுல் பண்ணாரு. பட் நான் 10ல வர வைக்கிறேன். இல்ல ஆஃப்டர் எனக்கு கம்போஜ், எனக்கு கலீல் அகமது எனக்கு கம்போஜான்னு போகும்போது நான் கம்போஜுக்கு போவேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இதுல இம்பாக்ட், இதுல எனக்கு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா லைக் தேவைப்படும் போது நான் கம்போஜ் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சாம் கரனையும் கூட இம்பாக்ட் பிளேயர் எடுத்துருவேன். எனக்கு இம்பாக்ட் பிளேயர்ல பெருசா அந்த ரூல் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் என்னோட லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் தான் இருக்கும். பட் பாப்போம், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரிதமும் ஒரு ஃப்ளோவும் கிடைச்சதுன்னா ஒரு நல்லா போவாங்க. அதே மாதிரி கலீல் அகமது எடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம தீபக் ஜகர் வந்து பவர் பிளேல கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு அவர் விக்கெட் டேக்கரா இருப்பாரு ப்ரோ. கலீல் அகமது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் இந்தியா போனாங்க இல்லையா, அதுல வந்து டிராவல் ரிசர்வா கலீல் அகமது இருந்தாங்க. ஞாபகம் இருக்கு 2019ல சுனில் கவாஸ்கர் சொன்னாரு, யாரா அந்த பையன், இவன் வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா எதையும் டொமஸ்டிக்லாம் இல்ல, டைரக்டா ஒரு இந்தியாவுக்கு வரான், பெரிய பெரிய பிளேயரா வருவான். அப்படிங்கும் போது அவரு அந்த லைன் லென்த் கொஞ்சம் தவறு விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அந்த கோவிட் 2 வருஷம் தின்னதுக்கு அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து அந்த நியூ பாலும் சரி டெத் ஓவரும் சரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும், எந்தெந்த விக்கெட் எடுத்தாலும் ஞாபகம் இல்லை. பட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா போட்டாரு. எப்படின்னா நியூ பால்லையும் வருவாரு, மிடில் ஓவர்லயும் வருவாரு, டெத் ஓவர்லயும் வருவாரு. பிளெக்சிபிளா இருந்ததுனாலதான் அவர் டிராவலிங் ரிசர்வா அவர் வந்து ரோஹித் சர்மா கூட்டிட்டு போறாரு. சோ அவர் மேல ஒரு பாசிட்டிவ் தாட் அப்படின்னா லாஸ்ட் 2 IPL டொமஸ்டிக் கிரிக்கெட் கிடையாது, லாஸ்ட் 2 IPL, அதுக்கப்புறம் அவர் டிராவலிங் ரிசர்வா டிராவல் பண்ணது. இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு அவர் மேல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம். சோ ஹோப்ஃபுல்லி நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்பி எடுத்திருக்காங்க, பண்ணுவாரு நம்புவோம். ஏன்னா தீபக் சகர் முதல்ல வரும்பொழுது இப்படிதான் இருந்துச்சு, அவர் யாருனே தெரியாது. ஆனா உள்ள வந்து ஆடும்போது ஒரு நம்பிக்கை வந்து இல்ல. சோ லெட்ஸ் சீ, வெயிட் பண்ணுவோம், டைம் கொடுப்போம். சோ கலீல் அகமது கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வெளியே வரலாம். ஃபிளமிங் இருக்காரு, தோனி இருக்காரு, ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல ஒரு கலீல் அகமதா வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பிளஸ் ஆனா சொல்றாங்க சேபாக் வின்ன வந்து ஸ்விங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, தீபக் வந்து 21 டாட் பால் போடுறத நினைக்கிறேன். ஐ திங்க் KKR அகைன்ஸ்ட் சேபாக்ல 2018-19 அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சேபாக் இப்ப இருக்கான்னா கொஞ்சம் ஸ்விங் விட்டுட்டு இப்ப பவுன்ஸ் நல்லா பவுன்ஸ் இருக்கு, பழைய சேபாக் மாதிரி இருக்குங்கிற கலீல் அகமது மேபி ஒரு ஹேண்டி உங்களுக்கு பவுலரா இருப்பார் நினைக்கிறேன். பட் கவலையே இல்லைங்க, அதாவது குர்ஜப்ரீத் சிங் இருக்காரு, கம்போஜ் இருக்காங்க, சாம் கரனும் இருக்கிறாரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் பவுலிங் டவுட்ஃபுல்லா இருக்கு, பட் சமாளிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே, அதே மாதிரி CSK ஃபேன்ஸோட மெயின் ஒரு கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோனிக்கு இதுதான் லாஸ்ட் சீசனாக இருக்குமா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க இல்லையா ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன வருஷத்துல 2 வருஷமா அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கேள்வி கேட்கும் போது ஐயோ இல்ல, பட் எங்கிட்ட இருந்து கேட்டீங்க அப்படின்னா சரி, அது அவங்களுக்கு தனிப்பட்ட, எனக்கு அதுல பதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு ஆனா நல்லா இருக்கும், ஆனா சந்தோஷப்படுற முதல் ஆளா நான் இருப்பேன். எல்லாரும் இருப்பாங்க, சொல்றேன் எல்லாரும் இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லாருக்கும் ஒரு எண்ட் அப்படிங்கிற ஒரு டைம் ஒண்ணு வரும். பிளஸ் இப்போ IPL வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் தாண்டி மூவ் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு 20-27 ஆல்மோஸ்ட் அப்படி போயாச்சுங்கிறதுனால இப்ப அடுத்து அப்படியே மூவ் ஆகிட்டாங்க. கேப்டன்சியுமே வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட இருந்து மூவ் ஆகி, ரோஹித் சர்மா கிட்ட இருந்து மூவ் ஆகி போயிடுச்சு. சோ பாப்போம் இந்த வருஷம் என்ன நடக்குது பாப்போம். பட் அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னோட கனவு நான் வந்து சேப்பாக்கல, என்னோட ஆசை, சரி கனவுல என்னோட ஆசை ஒரு ட்ரோஃபி வின் பண்ணிட்டாருன்னா ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன்னா போன வாட்டியுமே அவர் கண்டிப்பா வின் பண்ண வேண்டியது ஆசைப்பட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த ஆசையை வந்து நான் ட்ரோஃபி வின் பண்ணணும்ங்கிற ஆசையை தோனி சொல்லல, புரியுதுங்களா? நீங்க அது உங்களோட பாருங்க. ஆமா, ஃபேன்ஸோட ஆசை அது. நான் இப்பயும் சொல்றேங்க, தோனி தான் ஜெயிப்பார். நான் நிறைய தடவை தோனி ஒண்ணு நினைக்கிறா, தோனி அகேன்ஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போது தோனி தான் எப்பயும் என்ன பீட் பண்ணிருக்கிறார். தோனியோட ஆசை
தோனி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சிம்பிளா தான் இருப்பாரு. தோனியோட ஆசைகளும் தோனியோட பிளான்ஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். அவரோட பொறுத்த வரைக்கும் நான் சேப்பாக்ல என்னோட கடைசி மேட்ச் சேப்பாக்கா இருக்கணும்னு ஆசை. ஆனா ஃபேன்ஸோட ஆசை என்னன்னா சேப்பாக்ல ட்ரோஃபி வின் பண்ணி அவரை நாங்க வழி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் என்ன சொல்றது, நான் சொல்றேன், ஃபேன்ஸ் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தோனி தான் ஜெயிப்பாரு. தோனி அவரோட ஆசையை சிம்பிளா வச்சுப்பாரு. தோனியோட ஆசை ஃபேன்ஸோட ஆசைன்னு பார்க்கும்போது எப்பவுமே தோனி தான் ஜெயிப்பாரு. தோனியோட ஆசை நான் சேப்பாக்கா கடைசி மேட்ச் ஆடிட்டு போகணும் அப்படிங்கறதான். பட் ஃபேன்ஸோட ஆசை நீங்க சொன்ன மாதிரி நாங்க ட்ரோஃபி ஆனா ஒரு ஆசைனா நாங்க ட்ரோஃபி கொடுத்து ஒரு வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் தோனியோட ஆசை ரொம்ப சிம்பிளாவும், தோனியோட திங்கிங் ரொம்ப சிம்பிளாவும், அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால அவருக்கு பெருசா ஹர்ட்டா இருக்காது. பட் நான் வேண்டிக்கிறது, நான் நினைக்கிறது தோனியோட ஆசை நிறைவேறினாலே ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும். பாப்போம் ப்ரோ, சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஆசை நிறைவேறுதான். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. பட் ஆனா முன்னாடியே சிஎஸ்கே இதுதான் ஒரு லாஸ்ட் மேட்ச்னு சொன்னாங்கன்னா சேப்பாக் சென்னை 2000 வேற விஷயம். பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல திடீர்னு நான் விளையாண்டு முடிச்சுட்டு தான் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் தோனி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த தடவை பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வேற. ஐ மீன் இந்தியா தோனி அப்படிங்கிறது வேற. பட் இப்போ சென்னை தோனி அப்படிங்கிற அந்த எமோஷன், அந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது லிட்டரலா வேற. இப்ப சேப்பாக்கு மேட்ச் பார்க்க எதனால வராங்க, லிட்டரலி ட்ரூ இதுதான், உண்மை தானே. தோனிக்காக தான் மேட்ச் வராங்க. மேட்ச் பாக்குறவங்க மேக்ஸிமம் தோனிக்காக மட்டும்தான், அவருக்காக மட்டும்தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அது என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி மேட்னஸ்ன்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பைத்தியகாரத்தனமா லவ் பண்றோம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட லவ் பாதியிலே கட் பண்ணிட்டு போகாம அது தோனி கொஞ்சம் முன்னாடியே சொல்லி சில பல ஏற்பாடுகள்லாம் பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும். பார்ப்போம். இந்த வருஷம் முடிவு இல்லை, பட் பார்ப்போம்.